நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன நீ ஏன் என்ன பார்க்கணும்னு சொன்ன? என்னன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. எனக்கு ஏன் பொண்ணு வேணும், அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். மத்தபடி உங்க ரெண்டாவது மனைவியை பார்த்து பல்லாண்டு வாழ்கன்னு வாழ்த்து வரல. உன் ஆசை நடக்காது எலினா. நான் கண்டிப்பா எமியை உன் கூட அனுப்ப மாட்டேன். தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்காதீங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, கோர்ட் என் கூட தான் எமியை அனுப்புனாங்க. அதனால நீங்க பொண்ணு உங்க கூட வச்சிருக்கிறதே சரியில்லை. உன்ன மாதிரி எமி பாப்பா விஷயத்துல முடிவெடுக்கிற உரிமை எனக்கும் இருக்கு. ஏன்னா நான் அவளோட அப்பா. அதனால கோர்ட்டு தீர்ப்பை பத்திலாம் என்கிட்ட நீ சொல்லாத. நான் அவளை தரமாட்டேன். சுயநினைவே இல்லாம வாழ்ற ஒரு அம்மா கூட என் பொண்ணு நான் தரமாட்டேன். எனக்கு அவளோட எதிர்காலம் தான் முக்கியம். ஹோ, அதனாலதான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆனா அவ அம்மா உயிரோட இருக்கும்போது ஒரு வளர்ப்பு தாய்கிட்ட என்னோட பொண்ணு வளர்றதுல எனக்கு இஷ்டம் இல்ல. அப்புறம் நான் சுயநினைவு இல்லாம அலையறேன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் உங்க பொண்டாட்டியா வாழ்ந்த சமயம். ஆனா என்னோட பழைய கேரக்டரை நான் ரொம்பவே மாத்திக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா நான் இப்ப வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காம அங்க வந்த அன்னைக்கே நான் என் பொண்ணு கூப்பிட்டுட்டு கிளம்பி இருப்பேன். அப்புறம் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. நான் டி அடிக்ஷன் சென்டர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் உங்க கூடவும் பாப்பா கூடவும் வாழணும்னு நினைச்சேன். ஆனா அது நடக்காம போயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே நீங்க துளசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நான் கண்டிப்பா உங்களை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா எம்எல்ஏயும் பல தப்புகள் இருக்கு. அதை திருத்திக்கிற அவகாசத்தை நீங்க எனக்கு கொடுக்கல. நான் உனக்கு நிறைய அவகாசம் கொடுத்தேன் எலினா. ஆனா அப்பெல்லாம் நீ பண்ணதுதான் சரின்னு சொல்லிக்கிட்டு இருந்த. நீ திருந்தவே போறதில்லைன்னு முடிவு பண்ணிதான் நான் டிவோர்ஸ்க்காக முயற்சி பண்ணேன். கோர்ட்டு நான் சொன்னதெல்லாம் நம்பினதுனாலதான் நீ என் மனைவியா கண்டிப்பா வாழக்கூடாதுன்னு அவங்களும் அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க. கோர்ட்டோட முடிவு தான் ஏன் முடிவும். அதனால என் வாழ்க்கையில திரும்பவும் இணையணும்னு நீ ஆசைப்பட்டதெல்லாம் என்னைக்குமே வெறும் கனவு மட்டும்தான். நான் இப்ப துளசியோட ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா வாழ்றேன். நான் மட்டும் இல்ல, எமியும் வாழ்றா. அவ ஒரு அம்மாவோட பாசனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதே துளசி அவளுக்கு அம்மாவா வந்ததுக்கு அப்புறம் தான். அதனால எங்க சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நீ இந்த முயற்சியை பண்ணாத சொல்லிட்ட. உன் விருப்பப்படி உன் இஷ்டத்துக்கு நீ சந்தோஷமா வாழணும் தானே நான் நினைச்சேன். அப்படியே இருக்க வேண்டியதானே. இப்போ உனக்கு எமி பாப்பா தேவையில்லை. அவ என் கூடவே இருக்கட்டும். எனக்கு துளசிக்கு பொண்ணா இருக்கட்டும். அது கண்டிப்பா நடக்காது ராய். நீங்க நல்லா சந்தோஷமா வாழுங்க. ஆனா எமிய கண்டிப்பா நான் தர மாட்டேன். அவ எனக்கு வேணும். நீங்க அவளை விட்டு தர தயாரா இல்லைன்னா நான் திரும்ப கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும் என் எமிக்காக.
நீ எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போ, ஆனா எமிய உன் கூட நான் அனுப்ப மாட்டேன். வா எமி, தோசை சாப்பிடலாம். எனக்கு வேணாம்மா. எழுந்துரு, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். வா. மம்மி என்னை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தாங்களாம்மா? நீ அதெல்லாம் யோசிக்காத. நான் உன்னை யாரு கூடயும் அனுப்ப மாட்டேன். நான் எங்க மம்மி கூட போகவே மாட்டேன். நீ அம்மா கூடவே இருந்துக்கோ. ஆனா எங்க மம்மி வருவாங்க, என்னை கூட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க என்னை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் என்னால உங்களை பார்க்கவே முடியாதுல்ல. அதெல்லாம் கண்டிப்பா நடக்காது. நீ முதல்ல சாப்பிடு. எனக்கு வேணாமா. வா, அம்மா கிட்ட வா. நீ என்னோட செல்ல குட்டில. வா. மூக்கு மூக்கு விளையாடலாமா? மூக்கு 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 உம்மா கூட. நீ ஹாப்பி தானே? செல்ல குட்டி. இவ்வளோ நாளும் என் டிவோர்ஸை பத்தியும் அப்பாவை பத்தியும் தான் நான் கவலைப்பட்டேன். ஆனா இப்ப நான் கவலைப்படுறது துளசியை நினைச்சுதாங்க. எலினா இங்க வந்ததுக்கு அப்புறம் துளசி ரொம்ப கவலையா இருக்காங்க. எலினா எம்மிய கூட்டிட்டு போயிடுவான்னு அவ ரொம்ப பயப்படுறா வக்கீல் சார். ஹே, அப்படிலாம் ஒன்றும் பயப்பட வேணாம். எலினாவோட உலகங்கிறது நாம் நினைக்கிறத விட ரொம்ப டேஞ்சரான இடம். அந்த உலகத்துல குழந்தை அவளுக்கு இடைஞ்சல் தான். அதனால ஏமிய இப்ப எலினா வந்து பார்த்தாங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிடுவான்லாம் நான் நினைக்கவே இல்லை. ஆனா அவ துளசி கிட்ட திரும்ப வரும்போது எம்மிய கூட்டிட்டு தான் போவேன்னு சொல்லியிருக்கா. அதான் துளசி ரொம்ப பயந்து போயிருக்கா. அதெல்லாம் ஒன்றும் பெருசு பண்ணிக்க வேணாம். டிவோர்ஸ்க்கு அப்புறமா ராயின்னு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால தான் அவன் கோவத்தில் பேசியிருப்பான். தாலி கட்டின புருஷன் உறவை முடிச்சா கூட இன்னொரு பொண்ணு கூட வாழ்றத யாராலையும் ஏத்துக்க முடியாது. எலினாவும் ஒருவேளை அதுக்காக தான் வந்திருக்கணும். அதான் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிற ராய் துளசியோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை கலப்புறதுக்காக இப்படிலாம் சொல்லிட்டு போயிருக்கா. மற்றபடி குழந்தைக்காகலாம் வந்திருக்கவே மாட்டா. பாவம், எம்மியும் இப்போ ரொம்ப கவலையா இருக்கா. துளசியை விட்டுட்டு போக வேண்டியது வந்துருமோன்னு குழந்தை ரொம்ப பயப்படுறா. குழந்தைங்கள்லாம் அப்படிதான். அவங்க இப்போ அம்மாங்கிறதெல்லாம் நினைச்சே பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு எண்ணம் வர்றது இன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறமா தான். அப்போ எவ்வளோ கெட்டவளா இருந்தாலும் அம்மா மேலே கொஞ்சம் பாசம் வரும். இப்போ எமி பாப்பாவோட மனசுல அவளை போட்டு அடிச்சு அப்பப்போ திட்டுற ஒரு பொண்ணு தான் எலினா. அவ கூட நல்லா விளையாடி பாட்டெல்லாம் பாடுற துளசி கிடைச்சிட்டான்ற சந்தோஷத்துல இருப்பா. அந்த வயசு அப்படி. ஆனா அந்த உறவு என்னைக்குமே நிலையானது கிடையாது. என்னதான் இருந்தாலும் நாளைக்கு எமி அவ சொந்த அம்மாவை தேடி போகலாம். அப்புறம் துளசிக்கு நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்தா ஒருவேளை எமி பாப்பா மேல இப்ப இருக்கிற அன்பு கூட குறையலாம். ஆனா துளசியோட கேரக்டர் படி
அவளுக்கு நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் எமி பாப்பா மேல வச்சிருக்க அன்பு கண்டிப்பா குறையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ அந்த குழந்தை மேல காட்டுற அன்புல ஒரு உண்மையான தாய் பாசத்தை நான் பாக்குறேன். அது கண்டிப்பா அவளை விட்டு போகாதுங்க. அப்புறம் துளசி மாதிரியே நானும் எம்மிய கூட்டிட்டு போறத நினைச்சு ரொம்ப கவலைப்படுறேன். குழந்தைங்களை இழந்த எனக்கு எமி இருக்கிறதே பெரிய ஆறுதல் தான். அவளோட விளையாட்டு சந்தோஷம்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னோட சொந்த குழந்தை விளையாடுற மாதிரியே தோணும். இந்த கொஞ்ச நாள்லயே நானும் அவளை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது நீ தனியா இருக்கிறதுனால தோணுது. நாளைக்கு உன்னை நேசிக்கவும் ஒருத்தன் வருவான். உனக்கும் ஒரு வாழ்க்கை வேணும்ல? வேண்டாம் வக்கீல் சார். ஒருவேளை இனிமே என் வாழ்க்கையில வரப்போறவரு காராளி சந்திரனை விட ரொம்ப மோசமானவரா இருந்தா என்னோட விஷயங்கிறதால எதுவுமே சொல்ல முடியாது. என் ஜாதகமே அப்படிப்பட்டதுதான். சாரி. பரவாயில்ல. சாரி. அப்போ வெளியவும் சந்திச்சு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? இதை இப்படியே விடக்கூடாதே. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஆமா, இந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் உன்னுடைய பிளான் என்ன? நல்லா வடை பாயாசத்தோட சூப்பரா சாப்பிடணும். வேணும்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஏல முடிஞ்ச அன்னைக்கே சொன்ன ட்ரீட் இன்னும் மிச்சம் இருக்கு. அத நாம வச்சுட்டா போச்சு. தேவா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்பா. சொல்லுங்க நீ. எனக்கு உன் விஷயத்துல கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா உன்னோட நடவடிக்கையை பார்த்தா அதெல்லாம் நடக்காம போயிடுமோன்னு எனக்கு சந்தேகம் வருது. என்ன சொல்ல வரீங்க அண்ணி? எனக்கு எதுவுமே புரியலையே. உனக்கும் மானசிக்கும் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோ சரின்னு எனக்கு தோணல. கேஸ் விஷயமா நீங்க 2 பேரும் பார்க்கறது பேசுறதெல்லாம் சாதாரணம்தான். அந்த விஷயத்துல நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா அதையும் தாண்டி உங்க 2 பேருக்குள்ள நெருக்கம் இருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்கிற சென்டிமெண்ட் இங்க அவ மேல எல்லாருக்கும் இருக்கு. ஆனா எனக்கு அந்த மாதிரி சென்டிமெண்ட் எல்லாம் அவ மேல இல்லை. எனக்கு முக்கியம் உன் எதிர்காலம்தான். ஏற்கனவே கல்யாணம் பண்ண ஒருத்திய கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. ஒருவேளை உன் மனசுல அப்படி ஏதாவது ஆசை இருந்ததுன்னா அதை நீ இப்பவே மறந்துரு. என்னுடைய மனசுலையும் மானசியோட மனசுலையும் அப்படி ஒரு எண்ணம் இப்போதைக்கு இல்லை. மானசி இங்க வர்றது நம்ம வீட்டுக்கு மருமகள் ஆகணுன்ற எண்ணத்துலலாம் அவ இங்க வரல. கேஸ் விஷயமா பேசுறதுக்காக மட்டும்தான் மானசி இங்க வர்றா.
அதை தவிர அவ மனசுல வேற எதுவுமே இல்லை. உன்னோட மனசுல? என் மனசுலயும் இது வரைக்கும் எதுவுமே இல்லை. தேவா, நானும் நீயும் வக்கீல் தான்பா. ஏகப்பட்ட கிரிமினல்ஸ தினம் பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தர் பொய் சொல்றதா இருந்தா ரொம்ப சுலபமா அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நீ இப்போ என்கிட்ட சொன்னது பொய்ன்னு உனக்கே ரொம்ப நல்லா தெரியும். வேணாம் தேவா, மானசி உனக்கு பொருத்தமான பொண்ணு கிடையாது. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த ஒரு நல்ல இடத்து பொண்ணதான் நம்ம வீட்டு மருமகளா நீ கூட்டிட்டு வரணும். அதை விட்டுட்டு புருஷன் வேண்டான்னு சொன்ன பொண்ண நீ மருமகளா கூட்டிட்டு வந்தா அதனால அவமானப்பட போறது ரகுநந்த வர்மாங்கிற ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு தான்னு நீ தயவு செஞ்சு மறந்துடாத. ஹலோ. என்னாச்சுமா? செல்லக்குட்டி ஏன் டல்லா இருக்க? அம்மா திட்டினாளா? அம்மா அதை என்னை திட்டவே மாட்டாங்களே. அம்மா என் மேல உயிரே வச்சிருக்காங்க. அப்புறம் ஏன் நீ இந்த அளவுக்கு டல்லா இருக்க? நீ வா, நாம டிஷும் டிஷும் விளையாடலாம். வேணாம். சரி, அப்போ உனக்கு என்ன வேணும்? வெளியில போலாமா? வேண்டாம். நான் எப்பவும் உங்க கூடவும் அம்மா கூடவும் இருந்தா போதும். இங்க பாருங்கப்பா, என்னை எப்பவும் மம்மி கூட அனுப்பி வைக்காதீங்கப்பா. உன் அப்பா எங்கேயும் அனுப்ப மாட்டேன். நீ அப்பா கூடவும் துளசி அம்மா கூடவும் தான் எப்பவும் இருப்ப. எனக்கு மம்மினாலே ரொம்ப பயம். எமி பாப்பாக்கு என்னாச்சு? அவ ரொம்ப பயப்படுறா. எலினா கூட்டிட்டு போயிடுவாளோன்னு பயப்படுறா. அனுப்ப மாட்டேன்னு சொல்லியும் பாவம் கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கா. நீ என் கூட வா பாப்பா, நான் உனக்கு கதையெல்லாம் சொல்லி தரேன். ஆன்ட்டி கதை சொல்லுவாங்க, போமா? அப்போ வர்றேன்ன. கதை சொல்லவா? ஒரு காலத்துல ஒரு சின்ன இளவரசி அவங்க அப்பா கூட அரண்மனையில வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனா அந்த இளவரசியோட அம்மாவுக்கு இளவரசி தான் அப்பா கூட கோட்டையில இருக்கிறது பிடிக்கவே இல்ல. ஒரு நாள் என்னாச்சுன்னா, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது அவ அம்மா இளவரசிய அவங்க அப்பா ராஜாவுக்கு தெரியாம தூக்கிட்டு போயிடுவாளாம். அதுக்கப்புறமா அந்த குழந்தைய 2 கையாலையும் இளவரசியோட கழுத்தை அமுக்கி அமுக்கி அப்படியே இளவரசிய கொன்னுட்டாளாம். எப்படி இருக்கு இந்த ஆன்ட்டியோட கதை? நல்லா இருக்கா? எலினா கோர்ட்டுக்கு போனானா நம்மளால எம்மிய அனுப்ப முடியாதுலாம் கோர்ட்ல சொல்லவே முடியாதுடா. சொந்த அம்மா உயிரோட இருக்கும்போது எந்த ஒரு கோர்ட்டும் எம்மிய 2வது அம்மா கூட வாழ்றதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. நீ டென்ஷன் ஆகணுன்றதுக்காக சொல்லல. நீயும் எம்மிய எந்த அளவு நேசிக்கிறன்னு எனக்கு தெரியும். நீ மட்டும் இல்ல, துளசியும் தான். ஆனா இப்ப வந்திருக்கிறவ எமியோட சொந்த அம்மாடா. அதனால நம்மளால எத்தனை நாள் எமியை பிடிச்சி வச்சிருக்க முடியும்? எனக்கு தெரியாது தேவா.
எனக்கு தெரியாது. உன்னால ஏதாவது செய்ய முடிஞ்சா செய். ப்ளீஸ்பா, என்னை மம்மி கூட அனுப்பிடாதீங்கன்னு சொல்லி என் பொண்ணு கதறும் போது என்னால என்னடா பண்ண முடியும்? கோர்ட்டு எலினா கூட தான் அவ வாழணும்னு சொன்னா நான் என் பொண்ணு கொடுக்க வேண்டி வந்துருமா? என்னால சத்தியமா முடியாது. டேய், நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா கோர்ட்டு அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். கோர்ட்ல அம்மா சொல்றத மட்டும்தான் வேத வாக்கா அவங்க எடுத்துப்பாங்க. கோர்ட்ல அப்பாவுக்கு மக மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு சொன்னாலும் அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. நீ பெரிய அட்வொகேட் தானே தேவா? உன்னால எனக்கு இந்த விஷயத்துல உதவி பண்ணவே முடியாதா? துளசியும் எமியும் கவலைப்படுறத பார்க்க என்னால முடியல. ஒரே ஒரு லூப் ஹோல் இருக்கு. எலினா எமிக்காக கோர்ட்டுக்கு போனா அவகிட்ட எமியை ஒப்படைக்காம இருக்கிறதுக்கு ஒரு லூப் ஹோல் இருக்கு. என்ன தேவா அது? எலினா ட்ரக் அடிக்ட்டுங்கிறதும் அவ மனநோயாளின்ற சர்டிஃபிகேட்டையும் நம்ம கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கண்டிப்பா குழந்தைய அவ கூட அனுப்பவே மாட்டாங்க. அது மட்டும் நடந்துச்சுன்னா எமியை வளர்க்குற கார்டியன்ஷிப் கண்டிப்பா உனக்கு தான் கிடைக்கும் ராய். அதனால குழந்தைய இழக்க வேண்டிய நிலைமை வந்துருமோன்னு நீ பயப்படாத ராய். நான் தான் உன் கூட இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுற? ஹலோ மேடம். வணக்கம். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல மேடம். என் பேரு சந்திரன், காராளி சந்திரன். உங்க புருஷன் கல்யாணம் பண்ணிருக்கிறது என்னோட குழந்தையாவ தான். உங்க பேரை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இதுவரை நான் உங்களை பார்த்ததே இல்லை. என்னோட பேர் எலினா. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். உங்களை நல்லா தெரியும். நீங்க இங்க வந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். அப்ப இருந்தே நான் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அப்ப முடியல. நானும் உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். உங்க கதையெல்லாம் கேள்விப்பட்டதும் உன்னை என் கூட சேர்க்க வேண்டிய ஒரு ஆள்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு உறுதுணையா நான் இருப்பேங்க. இனி எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு உறுதுணையா நான் நிச்சயமா இருப்பேன். எல்லா பிரச்சனையும் தனியா மோதிதான் எனக்கு பழக்கம். இப்பவும் எனக்கு யாரோட உதவியும் தேவையில்ல. தெரியும். இருந்தாலும் எப்பவாவது என் உதவி தேவைப்பட்டதுன்னா தயங்காம கேளுங்க. ஏன்னா நாம 2 பேரும் இப்ப ஒரே பாதையில தான் பயணம் பண்றோம். மேடம், நீங்க உங்க கணவரை இழந்துட்டீங்க. அதே மாதிரி நான் இழந்தது சின்ன வயசுல இருந்தே ஆசைப்பட்ட ஒரு பொண்ணை. அவளை அடையணுங்கிறதுக்காகத்தான் வாழ்க்கையில பண்ணவே கூடாத தப்பையெல்லாம் நான் பண்ணேன். கடைசியில அந்த ராய் அவளை கல்யாணம் பண்ணி என்னை தோக்கடிச்சிட்டா மேடம். அவ திரும்பவும் என்னோட வாழ்க்கையில நிச்சயம் வந்தாகணும். நாம ஒன்னா இருந்தோம்னா உங்களுக்கு உங்க குடும்பம் கிடைக்கும், எனக்கு என் துளசி கிடைப்பா. ரொம்ப யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நாம 2 பேரும் ஒன்னா இருந்தோம்னா எல்லா விஷயத்திலையும் நாம நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். நீங்க எதுக்கும் என்னோட நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. வேண்டாம். இதுதானே உங்க நம்பர்? ஆமா. சரி, நான் கூப்பிடுறேன். மேடம், என்ன தெரியுதா உங்களுக்கு? நான் தான் உங்களுக்கு அன்னைக்கு வழி சொன்னனே. தெரியும், ஷிபு. ஷிபுங்கிற எடுபிடி. என் பேரும் தெரியுமா? உன் பேரும் தெரியும், நீ எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியும். உன்னோட நம்பரும் என்கிட்ட இருக்கு. வரேன். பாஸ், என் நம்பரும் உங்ககிட்ட இருக்கா? டேய் தம்பி, ஏகப்பட்ட பிளானோட தான் இவன் நம்ம ஊருக்கு வந்திருக்கா. இனி ஆட்டோமேட்டிக்கா
அந்த ராய் துளசியோட வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துடும். நீ வாட செல்லுக்குட்டி, இவ ஆட்டத்தை நம்ம வேடிக்கை பார்க்கலாம். வா. துளசி, என் டவல் எடுத்து கொடு. துளசி, நான் டவல் எடுக்க மறந்துட்டேன், கொஞ்சம் எடுத்துட்டு வா. துளசி அண்ணி ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல? பெட்ல தான் இருக்கு. துளசி, துளசி, அங்க 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 அங்க. இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்பா, அம்மா தண்ணி துவைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, அந்த டவல் எடுத்துட்டு வாமா. தேங்க்யூ. என்ன தாரா? நீங்க கூப்பிடுறத கேட்டு உங்களுக்கு டவல் கொடுக்கலான்னு வந்தேன். பரவாயில்ல, தேங்க்ஸ். எங்க அப்பாக்கு டவல்லாம் நான் எடுத்து கொடுத்துக்கிறேன். நீங்க ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. மாமா 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 மாமா. இனிலேருந்து எனக்கு ராத்திரி தோசை மட்டும் போதும். உனக்கு என்ன வேணுமோ செஞ்சு தர, ஆனா நீ கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிடணும், சரியா? குட் கேர்ள். இப்போ இந்த முட்டையை சாப்பிடு. எனக்கு மஞ்சள் கரு வேணாம். சாப்பிட்டு பாரு, ரொம்ப டேஸ்டா இருக்கும். எனக்கு வேணாம். சரி, வேண்டானா விடு. வெள்ளைக்கரு சாப்பிடுறியா? நீ சீக்கிரமா வளர்ந்து பெரிய ஆளாக வேண்டாமா? அப்ப இந்த முட்டையை சாப்பிடு. இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலை இழுத்து. தோசையும் சட்னியும் கொடுங்க. சரி. என்ன சொல்லக்கூடே தோசை சாப்பிடுறீங்களா? இல்ல, தலைகீழ நிக்கிறேன். நல்ல காமெடி பண்றீங்க. ஏமி, பாத்தீங்களா நீ? பாப்பா அப்படியே மெலிஞ்சு போயிட்டால. நான் இங்க வரும்போது நல்லா தக்காளி பழம் மாதிரி இருந்தா. இப்ப பார்த்தா முன்ன விட ரொம்பவே மெலிஞ்சு போயிட்டா. அப்படியா? எனக்கு இவ ஒல்லியான மாதிரிலாம் தெரியலையே. இவ இப்ப கொஞ்சம் ஹைட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஹைட் ஆன மாதிரிலாம் தெரியல அண்ணி. இவளை கூட்டிட்டு போக அந்த எலினான்னு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, ஒருவேளை அவங்க பண்ண டென்ஷன்னால சாப்பாடு ஒழுங்கா உடம்புல ஒட்டல. நீ அதையே சொல்லி இவளை கவலைப்பட வைக்காத தாரா. ஐயோ, இவளை வருத்தப்பட வைக்கணும்னு நான் ஒன்னும் சொல்லல. அதுக்காக நான் சொல்லுவேனா? எனக்கு எப்படி பேசணும்னு தெரியாதா? ஏமி, நீ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. அப்புறம் அந்த எலினா ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? இல்ல. ஒருவேளை அவங்க ஃபோன்லாம் பண்ண மாட்டாங்க, நேர்லயே வந்து இவளை கூட்டிட்டு போயிடுவாங்க. எதுக்கும் இனிமே இவளை தனியெல்லாம் வெளியே விடாதீங்க. எப்ப வந்து அவங்க தூக்கிட்டு போவாங்கலாம் சொல்ல முடியாதுல்ல.
அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் இவ திரும்ப கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அண்ணி. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீ எதுக்காக தர அக்கா கிட்ட எதையாவது சொல்லி கவலைப்பட வைக்கிற? எமி மேல சின்னக்கா எவ்வளவு அன்பா இருக்காங்க நீ தான் பாக்குறல்ல. அப்புறம் ஏன் குழந்தைய கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அக்காவை எதுக்காக இப்படி கவலைப்படுத்திட்டு இருக்க? அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து மனசு இலகுற அந்த பெரிய மனுஷனை நானும் கொஞ்சம் பாத்துக்கிறேங்க, சரியா? நீ என்ன கிண்டல் பண்ணாத. துளசி அக்கா கவலைப்படுறத பார்த்தா எனக்கும் கவலையா தான் இருக்கு. ஏன்னா துளசி அக்காவுக்கு நேசிக்க மட்டும்தான் தெரியும். அதனால தான் சொந்த குழந்தையா இல்லாம இருந்தும் அக்கா எமி மேல உயிரே வச்சிருக்கா. அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு தெரிஞ்சதும் அக்கா ரொம்பவே டென்ஷன் ஆகுறா. இந்த நேரத்துல நீ எதுக்காக அக்காவை இப்படி கவலைப்படுத்துறதா எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்னன்னே தெரியல, எனக்கு அந்த குழந்தை பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படியே கடுப்பா வருங்க. அவளை சீக்கிரமா இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டா அவ்வளோ நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீ இப்படி இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. இங்க பாரு தாரா, அது ஒரு சின்ன குழந்தை தானே. இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆமா, நீங்க மட்டும் அப்படியே என்கிட்ட ரொம்ப அன்பா தான் நடந்துக்கிறீங்க. ஒரு மனைவியா நீங்க என்ன எப்பவாச்சும் பாத்திருக்கீங்களா? அவளையே அன்பா ஒரு வார்த்தை எப்பயாச்சும் பேசிருக்கீங்களா சொல்லுங்க. நீங்க உங்க உலகத்துல வாழ்றீங்க. என்ன எப்பவுமே நீங்க எக்ஸ்ட்ரா லக்கேஜா தான் நீங்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதை நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்படுறேன். அதை எப்பயாச்சும் யோசிச்சு பாத்திருக்கீங்களா? நீங்க எப்படி நினைப்பீங்க? உங்களுக்கு தான் டான்ஸை தவிர வேற எதுவுமே கணக்கு தெரியாது. இந்த வீட்டுக்கு வரும்போது உங்களை பத்தி நான் என்னெல்லாம் கனவு கண்டேன்னு தெரியுமா? இது வரைக்கும் நான் ஆசைப்பட்ட கனவு ஏதாச்சும் நடந்திருக்கா? எதுவுமே நடந்ததில்லை. அதை நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு உங்களோட அக்கா கவலையை பார்த்ததும் பெரிய கவலையா இருக்குல்ல? அதே மாதிரி என் மனசுலயும் கவலைகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் வெளியே சொல்லவே நான் வெட்கப்படுறேன். ஏன்னா உங்களை வேணும்னு சொன்னது நான் தானே. அவர் இது வரைக்கும் என்ன நேசிக்கவே ஆரம்பிக்கலன்னு சொன்னா எனக்கு தானே அசிங்கம். அதனாலதான் நான் யார்கிட்டயும் எதையும் சொன்னதில்லை. முதல்ல மனைவியோட கவலைகளை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மத்தவங்கள நினைச்சே கவலைப்படலாம். பெருசா அக்காவை கவலைப்பட வச்சுட்டேனா? மானசியோட டிவோர்ஸ் கேஸ் என்னாச்சு? தீர்ப்பு எப்போ வருது? நாளைக்கு கேஸ் விஷயத்தில் ஒரு முடிவு வரும். 2 பார்ட்டிக்கும் வேறு எந்த டிமாண்டும் இல்லாதனால நாளைக்கு டிவோர்ஸ் கிடைச்சாலும் கிடைச்சிரும் நான் நினைக்கிறேன். டிவோர்ஸ் கிடைச்சதுமே அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு மானசியை மறந்துரு. அதுக்கப்புறம் மானசியோட விஷயத்துல நீ தலையிடவே கூடாது. நாமெல்லாம் அட்வொகேட்ஸ். நாம எடுத்து நடத்துற கேஸ் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமும் அவங்க விஷயத்துல தலையிடுறது ஒரு நல்ல அட்வொகேட் பண்ற வேலையா எனக்கு தோணல. என்னன்னே தெரியல நீ. மானசியோட குடும்பத்தோட நான் இப்போ ரொம்ப அட்டாச் ஆயிட்டேன். கேஷ் விஷயத்தை தாண்டி அவ வீட்டில் நடக்கிற பல பிரச்சனையை என்கிட்ட ஷேர் பண்ணுவா. என்னோட கருத்துக்களை அவங்க கேட்டு முடிவெடுக்கிறதும் உண்டா நீ. அப்படி இருக்கும்போது டிவோர்ஸ் கிடைச்சா கூட நான் மானசி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் அடிக்கடி மீட் பண்ணி பேச தான் செய்வேன்.
அதை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கறது தப்பு. நீ சொல்றது சரியா இருக்கலாம் தேவா, ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வேணும்னு தான் நான் சொல்றேன். மானசி இங்க வந்து போறத எல்லாரும் நல்ல கண்ணோட்டத்தில் தான் பாப்பாங்கன்னு சொல்ல முடியாது தேவா. கணவனை கைவிட்ட ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு அடிக்கடி இப்படி வந்து போறது என்ன நோக்கத்துலன்னு எல்லாரும் கேட்பாங்க தானே. அந்த வலையில நீ சிக்கிக்காதன்னு மட்டும்தான் நான் சொல்றேன். மானசி நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணு கிடையாது. எல்லாரையும் நாம ஒரே பார்வையில பார்க்க கூடாது. மானசி நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வர்றது வேற பல எண்ணங்களை மனசுல சுமந்துக்கிட்டு இல்லை. அது மற்றவங்க எல்லார விட எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு கண்டிப்பா மானசி விஷயத்துக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். டிவோர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சந்திரன் சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா கல்யாணம் எப்படியும் சீக்கிரம் நடந்துரும். நான் இவங்க திட்டுறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இங்க நான் எதுக்காக இருக்கேன்னு நினைச்சேன். ஏண்டி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். நீங்க எதுக்காக வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க? டிவோர்ஸ் நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்களா? ஒன்னா நிம்மதியா வாழ முடியலனா டிவோர்ஸ் பண்றதுல தப்பு இல்லையே. உங்க பையன் கூட வாழணுங்கிறதுக்காக நான் பல விஷயங்களை பொறுத்துக்கிட்டேன். அப்படி செஞ்சோம் அவர் மனசுல எனக்கு இடமே இல்லைன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த உறவையே முடிச்சுக்கலாங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லை. சொல்ல போனா எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துருச்சேங்கிற சந்தோஷம் மட்டும்தான் இருக்கு. அப்புறம் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி உங்க மகனோட இருக்க உறவை மட்டும்தான் நான் முறிச்சுக்க போறேன். ஒரு நல்ல மகளா நான் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன். இவ போய் தொலைஞ்சா நல்லா இருக்கும். என் மகனை போல ஒரு தருதலியோட நீ விலகி வாழணுமா? அதுதான் உனக்கு நல்லது. இருந்தாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கை என்னைக்குமே யாரு முன்னாடியும் தோக்குற மாதிரி இருக்கக்கூடாது. நீ எங்கிருந்தாலும் இனிமே ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். அதுக்காக உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை செய்ய நாங்க இருக்கோம். சரி, ஓகே மாமா, நான் கிளம்புறேன். நான் போயிட்டு வரேன்க்கா. வக்கீல் சார், இப்ப எங்க இருக்க மானசி? நான் கிளம்ப போறேன். டைம் வேற ஆகிட்டு இருக்கு, சீக்கிரமா கிளம்பு. சரி. ஓகே, சரி. இந்து திருமண சட்டப்படி மணம் முடித்த மானசி கருணாகரனும் சந்திரதாசும் இனி எப்பொழுதும் இணைந்து வாழ வாய்ப்பே இல்லை என்று இந்த நீதிமன்றம் நம்புவதால் ஒரு பெண் என்ற சலுகை கூட அளிக்காமல் பல வழிகளில் நீங்கள் துன்புறுத்தி உள்ளீர்கள் என்பதற்கு இந்த நீதிமன்றத்தில் ஆதாரம் உள்ளது என்பதால் இந்த நீதிமன்றம் இன்று முதல் மானசிக்கும் சந்திரதாசுக்கும் விவாகரத்து வழங்கி உத்தரவிடுகிறது.
நீங்க கிளம்பலாம். ம் ம் ஆ ம் தேங்க்யூ. ம். டைவர்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்ப ட்ரீட் எப்போ வைக்க போறீங்க? ஓ இப்பயே வேணுமா? நான் ரெடி. என்னடா? ஆமா. ஒரு சனியை என் வாழ்க்கையை விட்டு தொலையுதுல்ல. வேண்டாம் மனசி, இங்க உங்களுக்குள்ள கிளாஷ் வேணாம். அவ கட்ட அவுத்து விடுறா. அவ என்னதான் பண்றான்னு நானும் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி நான் இவளை ஏதாவது பண்ணியிருந்தேன்னா வரதட்சணை கொடுமை அது இதுன்னு என் மேல கேஸ் போட்டிருப்பாங்க. ஆனா இப்ப டிவோர்ஸ் வாங்கினதுனால ஒரு பொண்ணை தொந்தரவு பண்ணதாதான் கேஸ் வரும். அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது, தூசி மாதிரி. நான் சொன்ன லா பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வக்கீல் சார்? கரெக்ட். அது உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தன் கூட பேச என்னோட பண்பாடு என்ன அனுமதிக்காது. அதான் நான் இப்போ அமைதியா இருக்கேன். அதுக்காக நீ இனிமே ஏதாவது சொன்ன இந்த மானசி யாருங்கிறத நீ புரிஞ்சுப்ப. இப்போ நமக்குள்ள எந்த உறவும் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் சட்டப்படி முடிவுக்கு வந்துருச்சு. நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இப்போ உன்னோட மனைவி கிடையாது. அதனால நீ என்கிட்ட அநாகரிகமா நடந்துக்கிட்டேன்னு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா நீ முதல்ல உள்ளதான் போகணும். என்ன வக்கீல் சார், லா பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் தானே? சரிதான். இவன மாதிரி பொறுக்கிக்கிட்ட ஏன் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? நீ வண்டியில ஏறுமா. பொறுக்கி யாருங்கிறத நீ பாக்குறியாடா? பாஸ் வேணாம் பாஸ், நல்ல நாள் அதுமா பிரச்சனை பண்ண வேண்டாம். நீ விடுடா. சந்திரா, நாம இதுக்கு அப்புறமும் சந்திப்போம். இப்போ இல்ல, அப்புறமா. வா மனசி. விடுறா. நான் ஒரு டவுட் கேட்கட்டுமா? இந்த டிவோர்ஸ் கிடைச்சதுனால மானசிய வக்கீல் நினைச்சா உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நான் வக்கீல்டா, கல்யாண புரோக்கர் கிடையாது. புதுசா ஒரு தொழிலை கத்து கொடுக்கலான்னு பார்த்தா உங்க எக்ஸ் ஒய்ஃபுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்குமா பாஸ்? கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அது மானசிக்கு இல்ல, எனக்கு. யார் கூட பாஸ்? ஸ்மிதா கூடவா? போறம்போக்கு. துளசி கூடடா. ஓஹோ. டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமும் நீ உன் மாமனார் வீட்டுக்கு போறது நல்லது இல்லம்மா. மத்தவங்க நம்மள பார்த்து சிரிக்க நாமளே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது மானசி. அதனால நீ அந்த வீட்டை விட்டு இங்க வரதான் நல்லது. இனிமே நீ வாழ வேண்டியது இந்த வீட்ல தான், அதாவது உன் வீட்ல. ஆமாங்கா, அம்மா சொன்னதுதான் சரி. நீ இனிமே எங்க கூட இங்க இருந்தா போதும். இவ்வளவு நாள் சந்திரன் உன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணலனாலும் இப்போ டிவோர்ஸ் கிடைச்சதுனால அவனோட நடவடிக்கையில நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நீ காராளில இருக்கிறது நல்ல விஷயமா எனக்கு படல. என்னுடைய கருத்தும் இதுதான். நீ இன்னைக்கு இங்க ஷிஃப்ட் ஆகுறதா நல்லது. ஆமாங்கா. இல்லனா நீ அங்க இருக்கிறன்ற கோபத்துல அந்த சந்திரன் உனக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். எனக்கு சாவ பார்த்தெல்லாம் பயம் இல்லை வக்கீல் சார். அப்படி ஒரு பயம் என் மனசுக்குள்ள இருந்திருந்தா நான் திரும்பவும் காராளிக்கு துணிச்சலா போயிருந்திருக்கவே மாட்டேன். என்னோட லட்சியம் முழுசா நிறைவேறாம நான் இங்க திரும்ப வந்துட்டேன்னா அப்பா எங்க இருக்காருங்கிற விஷயத்த நினைச்சு என் மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காதம்மா.
உங்க அப்பா மாதிரி உன்னையும் இழக்க நான் விரும்பல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.